முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 7 நாள் சிகிச்சைக்கு அப்புறமா இன்னைக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில இருந்து வீடு திரும்பினாரு. மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆன ஸ்டாலின் அவர்கள கார்ல வச்சு ரொம்பவே பத்திரமா கூட்டிட்டு போயிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த 21ஆம் தேதி திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு தினம் காலையில வழக்கம் போல ஸ்டாலின் அவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டாரு. அப்போ அவருக்கு லேசா தலைச்சுற்றல் வந்திருக்கு. அதனாலேயே சென்னை கிரீம் சாலையில இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்கப்பட்டாரு. அங்க அவருக்கு மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா மறுநாள் தேனாம்பேட்டையில உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில கூட்டிட்டு போய் பரிசோதனையும் செய்யப்பட்டுச்சு. ஆன்ஜியோவும் செஞ்சாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய இதய துடிப்புல மாறுபாடு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கான சிகிச்சைகளும் கொடுக்கப்பட்டுச்சு. இதய துடிப்புல ஏற்பட்ட வேறுபாடு காரணமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதா சொல்லப்படுது. மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் இப்போ ரொம்பவே நல்லா இருக்காரு. மருத்துவர்கள் வற்புறுத்தினாலுமே மருத்துவமனையில ஓய்வெடுக்கிறதுக்கு மனமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலையில தான் இன்னைக்கு சாயந்தரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காரு. அவருடைய உடல் நல பிரச்சனை பூரணமா குணமடைஞ்சிச்சு. இதுக்கடுத்து அவர் அப்பல்லோ மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாரு. மருத்துவமனைக்கே போய் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவமனையில இருந்து ஸ்டாலின் அவர்கள் வீடு வரைக்குமே கட்சியினர் திரண்டு நின்னு அவருக்கு ஆதரவா கோஷமிட்டு வரவேற்றாங்க. இந்த வேலையில தான் ஸ்டாலின் அவர்கள் பயணம் பண்ண கார்ல இருந்தவங்க கவனத்தை ஈர்க்கக்கூடியதா இருந்தாங்க. அவங்களுடைய கார்ல வழக்கமான டிரைவர்கள் இல்ல. அதுக்கு பதிலா கார மருமகன் சபரீசன் அவர்கள் ஓட்டிட்டு போயிருக்காரு. காரினுடைய முன் இருக்கையில ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்து தொண்டர்களை நோக்கி கையசைச்சாரு. பின் இருக்கையில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி, மகன் இன்பநிதி, மகள் தன்மயா இவங்களா இருந்தாங்க. இது கூடுதல் கவனத்தை ஈர்த்துச்சு. முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதை தொடர்ந்து அப்பல்லோ சார்பில் மருத்துவ அறிக்கை ஒண்ணு வெளியிடப்பட்டுச்சு. அதுல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவ சிகிச்சை முடிஞ்சு நலமோடவே இருக்காரு. மருத்துவர் செங்குட்டு வேலு தலைமையிலான மருத்துவ குழு அவருக்கு சிகிச்சை அளிச்சாங்க. இன்னைக்கு மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுற முதல்வர் அவர்கள் 3 நாளைக்கு அப்புறமா வழக்கமான பணிகளை தொடரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.